ஒரு சென்டென்ஸில் பி verb வந்தால் அது பக்கத்தில் ஐஎன்ஜி verb தான் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அட்ஜெக்டிவ் வரலாம், நவுன் வரலாம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸாக ஃபார்ம் ஆகலாம். அது எப்படின்னு தான் இவங்க 4 பேரும் எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட சொல்ல போகிறாங்க. இப்போ நீங்கள் யார் யார் என்னென்ன சென்டென்சஸ் சொல்ல போகிறீங்கன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் இருங்க, நான் கிளம்புறேன். இவங்க சொல்கிறத நல்லா உள்வாங்கிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் பி ப்ளஸ் adjective sentences சொல்ல போகிறேன். நான் பி ப்ளஸ் நவுனுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் சொல்ல போகிறேன். நான் பி ப்ளஸ் ஐஎன்ஜி verb sentences சொல்ல போகிறேன். நான் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் சொல்ல போகிறேன். ஐ எம் மிடில் ஏஜ்ட். எனக்கு நடுத்தர வயது. ஐ எம் அ யூடியூபர். நான் ஒரு யூடியூபர். ஐ எம் கிவிங் டிப்ஸ் ஆன் ஃபார்மிங் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ். ஆங்கிலத்தில் வாக்கியங்களை உருவாக்குவதற்கான குறிப்புகளை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் அப்பாயிண்டட் டு டீச் கிராமர். இலக்கணம் கற்பிப்பதற்காக நான் நியமிக்கப்பட்டுள்ளேன். வி ஆர் டேலண்டட். நாங்கள் திறமைசாலிகள். வி ஆர் ஹியூமன்ஸ். நாம் மனிதர்கள். வி ஆர் ஹெல்பிங் ஈச் அதர். நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டிருக்கிறோம். வி ஆர் இன்வைட்டட் ஃபார் டின்னர். நாங்கள் இரவு விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ளோம். யூ ஆர் பியூட்டிஃபுல். நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். யூ ஆர் அ சப்ஸ்கிரைபர் டு மை சேனல். நீங்கள் எனது சேனலின் சந்தாதாரர். யூ ஆர் வாட்சிங் மை வீடியோ. நீங்கள் எனது காணொளியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு ஷேர் திஸ் வீடியோ வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஹீ இஸ் நாலேஜபிள். அவன் அறிவாளி. ஹீ இஸ் அ டீச்சர். அவர் ஒரு ஆசிரியர். ஹீ இஸ் டீச்சிங். அவர் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் ரெஸ்பெக்டட் பை ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அவர் மாணவர்களால் மதிக்கப்படுகிறார். ஷீ இஸ் இன்டெலிஜென்ட். அவள் புத்திசாலி. ஷீ இஸ் அ டாக்டர். அவள் ஒரு மருத்துவர். ஷீ இஸ் கிவிங் மெடிசின்ஸ். அவள் மருந்து கொடுத்து கொண்டிருக்கிறாள். ஷீ இஸ் ட்ரஸ்டட் பை ஹர் பேஷண்ட்ஸ். அவள் நோயாளிகளால் நம்பப்படுகிறாள். தே ஆர் ஸ்ட்ராங். அவர்கள் வலிமையானவர்கள். தே ஆர் கிரிக்கெட் பிளேயர்ஸ். அவர்கள் கிரிக்கெட் வீரர்கள். தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் சியர்ட் பை தேர் ஃபேன்ஸ். அவர்கள் ரசிகர்களால் உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள். இட் இஸ் பிக். இது பெரியது. இட் இஸ் அ ஸ்ட்ரே டாக். அது ஒரு தெரு நாய். இட் இஸ் ஈட்டிங் பிஸ்கெட்ஸ். அது பிஸ்கெட்களை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. இட் இஸ் ஃபெட் பை கைண்ட் ஹார்ட்டட் பீப்புள். இது அன்பான மனிதர்களால் உணவளிக்கப்படுகிறது. திஸ் இஸ் நியூ. இது புதியது. திஸ் இஸ் அன் ஐஃபோன். இது ஒரு ஐஃபோன். திஸ் இஸ் ரிங்கிங். இது ஒலித்து கொண்டிருக்கிறது. த ஐஃபோன் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை ஆப்பிள். ஐஃபோன் ஆப்பிள் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது. தட் இஸ் ஸ்மால். அது சிறியது. தட் இஸ் அன் ஆயில் லேம்ப். அது ஒரு எண்ணெய் விளக்கு. தட் இஸ் பர்னிங். அது எரிந்து கொண்டிருக்கிறது. The oil lamp is usually cleaned by my mother. எண்ணெய் விளக்கு பொதுவாக என் அம்மாவால் சுத்தம் செய்யப்படுகிறது. You and I are lucky. நீங்களும் நானும் அதிர்ஷ்டசாலிகள். You and I are friends. நீங்களும் நானும் நண்பர்கள். You and I are working together. நீங்களும் நானும் ஒன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். You and I are loved by our families. நீங்களும் நானும் நம் குடும்பத்தினரால் நேசிக்கப்படுகிறோம். He and she are rich. அவனும் அவளும் பணக்காரர்கள். He and she are husband and wife. அவனும் அவளும் கணவன் மனைவி. He and she are leading a happy life. அவனும் அவளும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். He and she are admired by their friends. அவனும் அவளும் அவர்களது நண்பர்களால் போற்றப்படுகிறார்கள். It is famous. இது புகழ்மிக்கது. It is a newspaper. இது ஒரு செய்தித்தாள். It is publishing photos of movie celebrities. அது சினிமா பிரபலங்களின் புகைப்படங்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறது. The newspaper is read by many people. அந்த செய்தித்தாள் பலரால் படிக்கப்படுகிறது. It is extremely bright. இது மிகவும் பிரகாசமானது. It is the afternoon sun. இது பிற்பகல் சூரியன். The sun is shining brightly. சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. The sun is worshipped by many people across the world. சூரியன் உலகம் முழுவதும் பல மக்களால் வணங்கப்படுகிறது. Those are healthy.
அவைகள் ஆரோக்கியமாக இருக்கின்றன. Those are chickens. அவைகள் கோழிகள். Those are wandering here and there. அவைகள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றன. Those are raised by the neighbor next door. அவைகள் பக்கத்து வீட்டுக்காரரால் வளர்க்கப்படுகின்றன. என்னங்க, இவங்க சொன்னதை நல்லா உள்வாங்கிட்டீங்களா? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க.